ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை வச்சு ஒரு 2 விதமான சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வாழைப்பூ மடலில் சட்னி செய்ய போகிறோம், இன்னொன்று வாழைப்பூவில் குழம்பு செய்ய போகிறோம். இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் இருக்க மேலே இருக்க அந்த பகுதியும் கீழே இருக்க அந்த பகுதியும் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு தண்ணியில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சோம்னா கருக்காமல் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ இந்த வாழைப்பூ மடலை மட்டும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒரு 4-5 மட்டும் நம்ம கீழே போட்டுடலாம். உள்ளே இருக்க இந்த லேசான மடலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5-6 மடல் மட்டுமே இருந்தால் போதும். இதில் சூப்பரான ஒரு சட்னி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு வாழைப்பூவை மடலை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வாழைப்பூ மடல், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். கொதித்ததும் நல்லா கலர் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டது. இதில் 3 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்ததை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 சில்லு அளவுக்கு தேங்காயை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இதில் 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த வாழைப்பூ மடலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் சேர்த்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தால் சூப்பரான சட்னி நம்மளுக்கு தயாராகிருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடுவோம். இப்போ இதை அப்படியே வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். இந்த சட்னி எல்லா விதமான கஞ்சி ரெசிபிக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குட்டி பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து அதோடு சேர்த்து கொட்டினோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு அரைச்சி சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. வரமல்லியும் நல்லா பொரியட்டு. இப்போ 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 2 சில்லு தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப கருக்கக்கூடாதுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு மோர் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில். அப்போ வாழைப்பூ நல்லா கருக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ வதக்கி வச்சுருந்த கலவையெல்லாம் நல்லா ஆறுனது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததும் அதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதும் 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை சேர்க்க போகிறோம். அந்த தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இது வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் மிக்சி ஜாரை அரைச்சிருந்தோம்ல, அதை கழுவி அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குழம்ப நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் பச்சை வாடை போயிடும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இதில் சேர்க்க போகிறோம். புளியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசம் போகணும். இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு நல்லா திக்காக கெட்டியாக மாறி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் சர்க்கரை சேர்க்குறதுனால வேறு ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சர்க்கரை சேர்த்ததை வீடியோ எடுக்க முடியலை. நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை தூவி இறக்கணும்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.